மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். பண தூயதாக்கல் சட்டமூலம் போலீசாருக்கு எல்லையற்ற அதிகாரம் ஆபத்து. சாணக்கியன் எச்சரிக்கை. பண தூயதாக்கல் தடுப்புக்கான புதிய சட்டமூலத்தில் போலீசாருக்கு அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது எதிர்காலத்தில் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பண தூயதாக்கல் தட திருத்த சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல், திருத்த சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை ஒடுக்குதல் தொடர்பான சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், கருப்பு பண சுத்திகரிப்பை தடுக்கவும் ஊழலை ஒழிக்கவும் தமது கட்சி முழுமையாக ஆதரிப்பதாக கூறினார். ஆனால் புதிய சட்டமூலத்தின் கீழ் நீதிமன்ற அனுமதியின்றி போலீசார் ஒருவரின் சொத்துக்களை முதற்கட்டமாக 14 நாட்களும் பின்னர் மேலும் 21 நாட்களும் முடக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஆபத்தானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதிகாரங்கள் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்றும், போலீசாருக்கு வரையறையற்ற அதிகாரம் வழங்குவதை ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் நிதி புலனாய்வு பிரிவு மற்றும் புதிய கண்காணிப்பு குழுவிற்கும் போதிய பொறுப்பு கூறல் இல்லாமல் அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவை நாடாளுமன்றத்துக்கு அல்லாமல் அமைச்சரவைக்கு மட்டுமே அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஏற்கனவே பாதுகாப்பு அமைப்புகளின் விசாரணைகளால் பாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட சாணக்கியன், இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சந்தேகத்தின் அடிப்படையில் சொத்துக்கள் நீண்ட காலம் முடக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பண தூயதாக்கலை தடுப்பதற்கான சட்டங்கள் பலப்படுத்துவது அவசியம் என்றாலும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கின்றது என சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்க்கட்சி கையெழுத்து வேட்டை தொடக்கம். இலங்கை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பல கைதிகளும் சிறை அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இலங்கை சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனை அடுத்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவின் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. பிரேரணைக்கான கையொப்பம் திரட்டும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டதன் அதன்படி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அந்த பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், சம்பவத்துக்கு அமைச்சராக தாம் அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முன்னதாக தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பிலான குற்றச்சாட்டு போராட்டம், பல்கலைக்கழக மாணவர் பங்கேற்கவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் பேராசிரியர் உள்ளிட்ட 2 எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை காலத்தை இழுத்தடிக்காது துரிதப்படுத்த கோரி பல்கலை முன்றலில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால் தேசியத்தின்பால் பற்றுறுதியோடு பயணிக்கும் அனைவரும் கல்வியாளர்கள் குறிவைத்து தாக்கப்படும் அவதூறுகளுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆழமாக அவதானித்து வருகின்றது. சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுக்களை முன்னெடுக்காது சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் பிம்பங்களை கட்டமைத்து சமூக ஊடக பதிவாளர்களே
நீதிபதிகளாக உருவாகும் அதிர்ஷ்டவசமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறானதும் எதிரானதுமாகும். இது தமிழ் சமூகத்தின் பொறுப்புமிக்கதும் நிதானமானதுமான ஊடக பொறுப்புணர்வை கேள்விக்குறிக்குள்ளாக்குவதுடன் சமூக ஊடகங்களில் நிதானம் தவறி கருத்திடுபவர்களின் பின்னால் செல்லும் பரிதாப நிலையை எமது சமூகம் அடையும் ஆபத்தும் அதிகரித்து வருகின்றது. வெறுமனே மானுட உணர்வுகளை கிளறி குளிர்காய முற்படும் இந்த தீய சக்திகளை பல்கலைக்கழக மாணவர் சமூகம் அடையாளம் கண்டுள்ளதுடன் அது பற்றிய தெளிவுகளை சமூகத்தின் முன் கொண்டு செல்லும் முயற்சிகளுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதியான ஆதரவை தருவார்கள். அதேவேளை சமூக ஊடகங்கள் வழியான அவமதிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தினதும் நீதியின் பாலதுமான முன்னெடுப்புகளால் தம்மீதான அவதூறுகளை களைய முற்படும் ஆளுமைகளுக்கு மாணவர் சமூகத்தின் ஆதரவு என்றும் உண்டு என்பதையும் ஆணித்தரமாக முன்வைக்க விரும்புகின்றோம். மேலும் பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக வியாழக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியமாக வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான போராட்டங்கள் வெவ்வேறு அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுடன் முன்னெடுக்கப்படுபவை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டுகின்றது என இந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்களின் தங்க நகைகள் எங்கே? நாடாளுமன்றத்தில் எம்பி ஸ்ரீதரன் கேள்வி. இறுதி யுத்த கால பகுதியில் தமிழர்களிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் தங்க நகைகள் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பண தூயதாக்கல் தடுப்பு மற்றும் நிதிசார் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தமிழ் மக்களின் தங்க நகைகள் தொடர்பில் பல ஆண்டுகளாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஸ்ரீதரன், இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ வைப்பகங்களில் அடகு வைக்கப்பட்ட நகைகளின் நிலை குறித்து அரசாங்கம் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்றார். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்டோர் கடந்த காலங்களில் இந்த நகைகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்ததாகவும் அவை தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழீழ வைப்பகங்களில் தமது நகைகளை வைத்திருந்ததாக கூறி நூற்றுக்கணக்கான மக்கள் தன்னிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் இதுவரை 816 பேர் தங்களின் நகைகளை மீட்டுத் தருமாறு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் முன்பு கூறியபடி பாதிக்கப்பட்ட மக்களின் நகைகளை உரிய முறையில் அடையாளம் கண்டு அவர்களிடம் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் ஊழல் அல்லது முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ஊடாக உரிய பட்டியல்கள் தயாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை வைத்துள்ளார். டெங்கு அபாயம் அதிக ஆபத்துள்ள வலய பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை 2 வாரங்களுக்கு மூடுமாறு கோரிக்கை. நாட்டில் தற்போது வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் நிலையை கருத்தில் கொண்டு மேல் மாகாணம் உட்பட அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் உயர் ஆபத்துக்குள்ள வலயங்கள் உள்ள அனைத்து அரச மற்றும் தனியார் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை குறைந்தது 2 வார காலத்துக்காவது தற்காலிகமாக மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இக்காலப்பகுதியில் குறித்த கல்வி நிறுவனங்களின் வளாகங்களை முழுமையாக சுத்தம் செய்வது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் சுகாதார அமைச்சு என்பன உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். மேல் மாகாணம் உள்ளிட்ட தற்போது வரை சுமார் 70,000 பேர் உத்தியோகபூர்வமாக டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. உண்மை நிலவரங்களின்படி இந்த எண்ணிக்கையை விடவும் அதிகமாக இருக்கக்கூடும். டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பாரிய அளவில் அதிகரித்து வருவதன் காரணமாக பல வைத்தியசாலைகள் தங்களது கொள்ளளவை மீறி செயற்படுகின்றன. இதனால் சுகாதார ஊழியர்கள் கடுமையான பணிச்சுமைக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் நோயாளர்களுக்கு போதிய தங்குமிட வசதிகள் இல்லாமையால் பல நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் கட்டில்களுக்கு கீழேயும் தாழ்வாரங்களிலும் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய அவ்வள நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை நோயாளர்களின் உயிருக்கு மேலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். நோய் நிலைமை விபரீதமாகி நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்த பின்னர் பாடசாலைகளையோ அல்லது பல்கலைக்கழகங்களையோ மூடுவதில் எவ்வித பயனும் இல்லை. எனவே கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து உடனடியாக இந்த நிறுவனங்களை
தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து யாசகம் பெற்ற 30 பேர் போலீசாரால் கைது. வெளி மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து யாசகம் பெற்ற 30 பேரை போலீசார் கைது செய்து விசாரணைகளின் பின்னர் அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து யாழ் நகர் பகுதி, கோட்டை சுற்றுவட்ட பகுதி, பேருந்து நிலையம் என்பவற்றில் யாசகம் பெறுபவர்கள் வர்த்தக நிலையத்தினர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நடை பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாகவும் சிறுவர்கள் குழந்தைகளுடன் யாசகம் பெறுவதாகவும் பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் வடமாகாண சுற்றுலாத்துறையினர் யாழ்ப்பாண போலீசாருடன் இணைந்து விசேட வேலை திட்டமாக யாழ்நகர் பகுதி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் யாசகம் பெறுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் போலீசாரினால் யாசகம் பெற்ற 30 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் அவர்களை கடுமையாக எச்சரித்து அவர்களின் சொந்த இடங்களுக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பாக சிறுவர்கள் குழந்தைகளுடன் யாசகம் பெறுபவர்களை கடுமையாக எச்சரித்த போலீசார் இனிவரும் காலங்களில் மீண்டும் கைது செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தே அவர்களை போலீசார் விடுவித்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. கரூரில் விஜய் ஆவேசம், திமுகவுக்கு கடும் எச்சரிக்கை. கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவம் தனது அரசியல் வாழ்க்கையில் மிகுந்த வலியையும் காயத்தையும் ஏற்படுத்தியதாக கூறியதுடன் எதிர்க்கட்சியான திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். கரூர் சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் விஜய் அந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்தும் பல கேள்விகளை எழுப்பினார். 2026 தேர்தலில் மக்களே தக்க பதிலடி கொடுத்து விட்டதாக கூறிய அவர் அது மட்டுமல்லாமல் இனி மக்கள் விழிப்புடன் இருந்து பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தான் அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதி அல்ல என்றும் மக்களே தனது மிகப்பெரிய பலம் என்றும் தெரிவித்த விஜய் டோக் லெஸ் வொர்க் மோர் என்பதே தனது அரசின் கொள்கை என்று தெரிவித்திருந்தார். தவேக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இல்லாமல் அரசு அலுவலகங்களில் பணிகள் விரைவாக நடைபெறுவதாகவும் மக்களுக்கு மரியாதையான சேவை கிடைப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் கரூர் சம்பவத்தை வருங்கால தலைமுறைகள் நினைவு கூறும் வகையில் தவேக சார்பில் கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். வரவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுகவை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். கரூர் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த இந்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. கரூர் இடைத்தேர்தலுக்காகவே அரசு வேலை, விஜயின் குற்றச்சாட்டுக்களை மறுத்த DKS இளங்கோவன். கரூர் பொதுக்கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் DKS இளங்கோவன் கடுமையாக பதிலளித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய DKS இளங்கோவன் கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்துள்ளார். விஜய் மதியம் 12 மணிக்கே வந்து உரையாற்றி இருந்தால் பொதுமக்கள் விரைவாக வீடு திரும்பி இருந்திருப்பார்கள் என்றும் மாலை 7:30 மணி வரை கூட்டத்தை காத்திருக்க வைத்ததே பலர் மயங்கி விழ காரணம் என்றும் அவர் கூறியிருந்தார். வெயிலில் நீண்ட நேரம் நின்றதால் தண்ணீர் மற்றும் உணவு இல்லாமல் மக்கள் மயக்கம் அடைந்ததாகவும் அங்கு கலவரமோ தள்ளுமுள்ளோ நடைபெறவில்லை என்றும் இளங்கோவன் தெரிவித்திருந்தார். மருத்துவ அவசர நிலையின் போது திமுக அரசு உடனடியாக பிற மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்ததாகவும் பலரின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் கூறினார். மேலும் கரூர் சம்பவம் குறித்து முதலமைச்சர் விஜய் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக குற்றம் சாட்டிய இளங்கோவன் வரவிருக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு
அரசியல் நோக்கத்துடன் இந்த விவகாரம் மீண்டும் பேசப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள். பிரிட்டன் அரசியலில் புதிய திருப்பம், அடுத்த பிரதமராக ஆண்டி பர்னம். பிரிட்டன் அரசியலில் முக்கியமான மாற்றத்திற்கு வழிவகுக்கும் வகையில் லேபர் கட்சியின் தலைமை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி பர்னம் பெரும்பான்மையான லேபர் எம்பிக்களின் ஆதரவை பெற்றுள்ளார். லேபர் கட்சியின் தலைமை பதவிக்கான வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமை தொடங்கிய நிலையில் ஆண்டி பர்னம் 403 லேபர் எம்பிக்களில் 322 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுவரை அவர் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக போட்டியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக உள்ளார். மற்றொரு வேட்பாளர் போட்டியிடும் வாய்ப்பை கணித ரீதியாக மிகவும் கடினமாக்க பென்ஹாமுக்கு மேலும் ஒரு எம்பியின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகின்றது. நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் போது தங்களின் ஆதரவையும் வழங்குவதாக சில பேர் லேபர் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் இளநிலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் அல் கன்ஸ் போட்டியிலிருந்து விலகியதும் பென்ஹாமின் பாதை மிகவும் எளிதாகியுள்ளது. தற்போது வேறு எந்த முக்கிய வேட்பாளரும் போட்டியில் களமிறங்கவில்லை. வேட்புமனு தாக்கல் காலக்கெடு முடிவதற்குள் வேறு யாரும் போட்டியில் இணையாவிட்டால் அடுத்த வாரம் நடைபெறும் சிறப்பு மாநாட்டில் ஆண்டி பர்னம் லேபர் கட்சியின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார். அதன் பின்னர் ஜூலை 20ஆம் தேதி பிரிட்டன் புதிய பிரதமராக அவர் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓமான் வளைகுடாவிற்கு அண்மையில் 3 வெடிப்புகள். ஓமான் வளைகுடாவிற்கு அண்மையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகத்தை கொண்ட தெற்கு ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தின் கொனராக் பகுதியில் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளது. அண்மையில் தெற்கு ஈரானின் பல பகுதிகளை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றில் விமான நிலையங்கள், தளவாட வலையமைப்புகள் மற்றும் புஷ்கார் பகுதியில் அமைந்துள்ள அணுசக்தி நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளும் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு ஈரானில் தொடருந்து தண்டவாளங்கள் உள்ளிட்ட சில பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதற்காக அழுத்தத்தை அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனினும் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு தாம் பணிய போவதில்லை என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் தெற்கு ஈரானின் குசெஸ்தான் மாகாணத்தின் அக்வாஸ் பகுதியிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ஈரானின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு பதற்றம் காரணமாக நிலைமையை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.